அப்படி கண்களை மூடி யோசிங்களா? என் தேவன் உன்னை எங்கேயாச்சும் விட்டு கொடுத்தாரா? நீ பொய் சொல்லும் போது உன்னை விட்டு கொடுத்தாரா? இவன் பொய் சொல்றான்னு. நீ திருடும் போது ஒரு எல்இடி போட்டு காமிச்சு கொடுத்தாரா? உங்க அப்பாட்ட உங்க அம்மாட்ட நீ போன் பேசுறத என் தேவன் சொல்லி கொடுத்தாரா? நீ பாவம் செய்தும் அன்னைக்கு இளையகுமாரன் பாவம் செய்துட்டான், போயிட்டான். ஆனாலும் என் தகப்பன், அவரோட தகப்பன் வீட்டு மேல காத்துட்டு இருந்த போலதான் உனக்காகவும் எனக்காகவும் காத்துட்டு இருக்காரு. ஆமாண்டவரே, நீங்க சொல்லலாம், என்னை விட்டே கொடுக்கல, மனுஷ கையில விட்டு கொடுக்கல, சொந்தக்கார மத்தியில என்னை விட்டு கொடுக்கல, எங்க அப்பா அம்மா கையில விட்டு கொடுக்கல. ஆனாலும் நீர் ஆண்டவரே என்னை சேர்த்து கொண்டீங்களாண்டவரே, என்னை நீர் சேர்த்து கொண்டீங்களாண்டவரே. நான் தப்பு செய்திருந்தனா என்னை புறமே தள்ளுவாங்க, நீ அப்படியாப்பட்டவதான் என்று முத்திரை குத்துவாங்க. நம்ம மறந்தே போயிட்டாலும் இந்த உலகம் அது சொல்லி கொண்டே இருக்கும். நம்ம மறந்து நம்மளோட வாழ்க்கையை செய்யலாம், புது வாழ்க்கையை தொடரலாம்னு நினைக்கும் போது அப்பதான் சொல்லி காட்டுவாங்க. வேற யாரும் சொல்லி காட்ட மாட்டாங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, இவங்கதான் சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா ஏன் தெரியுமா அதை சொல்லி காட்டுறாங்க? உன்னை தனியா உட்கார வைக்கணும், உன்னை முடங்க வைக்கணும், இவன் ஒன்னத்துக்கு லாக்கி இல்லாத பர்சனா வைக்கணும்னு தான் இந்த உலகம் நினைக்கும். உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாம் அப்படி நினைக்கும். ஆனா தேவன் அப்படி நினைப்பதில்ல. தனிமையின் பாதையில என் தேவனாய கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டு மார்போடு அணைத்து கொண்டு உன் கண்ணீர் யாவையும் கணக்குல வைத்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். என் பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிமையான இடத்துல இருந்து தூக்கி எடுத்தீங்க. கண்ணீர் என்கிற பாதையில தூக்கி எடுக்கிறீங்க, வேதனை என்கிற பாதத்துல இருந்து தூக்கி எடுக்கிறீங்க. தனிமை என்கிற அந்த இடத்துல இருந்து தனிமையா இருப்பது நல்லது அல்ல. என் தேவன் உன்னோடு கூட இருக்கா. சிங்க கேள்வியில போட போது என் தேவன் அங்க இருந்தா, சிங்க அந்த நெருப்புல போடும் போது என் தேவன் அங்க சுற்று வந்தார். யாரு இன்னொரு நபர் என்று கேட்கிற மாதிரி வச்சாங்க. அது இன்னொரு நபர் யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு சுத்துறார். Thank you Jesus. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையில் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவன் அவர் இருக்கிறார், துணை நின்று உன்னை தப்பிக்கிற தேவனா இருக்கார். என்ன தருவேனா, தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நிறைய பிள்ளைகளை அவர் மார்போடு சாய்த்து கொள்ளுகிறார். மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே.
எனக்கு தந்தீரே. பாருங்களே, தூக்கி சொல்லலாமா? எல்லாம் எல்லாம் வானத்துக்கு நேராக உயர்த்தி, எத்தனை பாசம், எத்தனை அன்பு. தாய்க்குள்ளா தாழ்வான என் மேல இருமையா இருக்குறீங்க. என்னை நடத்தி வந்தீங்க, சுமந்து வந்தீங்க. என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் அகப்படை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனா, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களில் நீங்க உடைக்கப்படுறன்னு கவலைப்படாதீங்க. என் தேவன் அவரே அடைக்கலம், அவரே உமக்கு கேடகமா இருக்கிறார், அவரே தகப்பனா இருக்கார். தகப்பன் போல சுமந்து சென்றீரே. அநேக கண்ணீரை என் தேவன் துடைக்கிறவரா இருக்கார். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில என் தேவன் அப்படியா உலாவுகிறவரா இருக்காரு. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வருந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் அகப்படை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அண்ணா அன்னைக்கு நாச்சாரிட்டு பயங்கரமா திட்டுவாங்களா, நீ மலடி புல் இல்லாதவ அப்படின்னு பயங்கரமா ஏசுறா. அவளால தாங்கவே முடியல. அவளால என்ன பண்ணலாம், அந்த மன உடைச்சல் பயங்கரமா இருக்குது, காயம் எல்லாம். கோயிலுக்கு வந்துட்டு வெளியில எல்லாம் யாருமே கோயில் உள்ளார அந்த சமயத்துல யாரும் உள்ளார வர மாட்டாங்க. ஆனா அண்ணால மட்டும் அந்த ஆலயத்துல அழுது கத்தி கூப்பாடுபட்டு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போனேன். என்னை வளையல் போட சொன்னாங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்களாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். இவ இப்படிதான் அப்படின்னு
சபித்தாங்க, ஓரமா ஒதுக்குனாங்க, உடைக்கப்பட்டாங்க. அப்படிலாம் ஒதுக்கப்பட்ட நீயும் நானும் தாங்க, நீயும் நானும் தான். புறம்பே தள்ளும் போது, இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது என் தேவன் எப்படியா வைக்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை சபிக்கிறாங்களா, உன் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களா, அவங்களுதான் என் தேவன் தஞ்சமானவரா இருக்கார், கோட்டையா இருக்கார். நீ உடைக்கப்படுகிற நேரத்துல என் தேவன் உன்னை உருவாக்குறார். நீ தள்ளப்படுகிற நேரத்துல உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. காரங்களை தட்டும் போது அப்படியே உன்னோட வாழ்க்கை அப்படியே நடக்கிறதா இருக்குது. ஆம் என்று மாமேன் என்று பதில் கொடுக்கிற தேவனாரோ, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிற இடத்துல, உன்னை வேண்டான்னு ஒதுக்குற இடத்துல நீ வந்தா போதும், நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னை என்னையும் வைக்கிறது. அப்படிதான் உன்னை என்னையும் வச்சிருக்காரு. ஏனென்றால் தெரியுமா, நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பை, எத்தனை பாசம் என்பை, எத்தனை அன்பு என்பை, எத்தனை பாசம் என்பை, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நீங்க தான் சொல்லணும், இப்ப சொல்லுங்க. தனிமையின் சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க அப்படியே தேவனிடத்துல. சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமா, உன்னோடு கூட தான் சுற்றி வருகிற தேவனா இருக்காரு. நீ தனியா ஆள் இல்ல, தனியாள் இல்ல, உன்னோடு கூட வல்லமல்ல தேவன், பராக்கிரமசாலி உன்னோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துலயும் வெக்கப்பட்டு போக மாட்டேன், எந்த இடத்துலயும் தனக்குழிந்து போக மாட்டேன், எந்த இடத்துலயும் ஓரமா ஒதுக்கப்பட மாட்டேன், எந்த இடத்துலயும் புறம்பே தள்ளப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவரா இருக்கார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். காரங்களை தட்டும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் தேவன் தருகிற வல்லவரா இருக்கார். ஏன்னா வல்லமுள்ள தேவன். நன்றி அப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. மார்போடு அணைத்துக் கொண்டீங்க, கண்ணீரை துடைத்தீங்க. சபித்தவங்க முன்னாடி என் பிள்ளைகளை நிலைநிறுத்தி வைத்தீங்க, தலையை உயர்த்தி வைத்தீங்க, அவங்க எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிங்க வரப்படுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் உட்காரலாம்.